ஹலோ, இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பொருள் வாங்குறேன்றது சொல்கிறேன். இப்போ நான் இப்போ ஏஎன்பி ஆன்லைன் சர்வே வெப்சைட்டில் இருந்து எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. அந்த பேமெண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வச்சராக தான் வந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்கு போய் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்கு போய் இப்போ நாங்கள் அந்த தந்திருக்க கிஃப்ட் வச்சுரை வச்சு எந்த பொருள் இருந்தாலும் வாங்கினேன். இப்போ அப்படின்னா சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ 300 தான் எனக்கு கிஃப்ட் வச்சு தந்துருக்காங்க. அந்த கிஃப்ட் வச்சு 300 வச்சு எப்படி இப்போ சில பேர் வந்து 300 மேலே பொருள் வாங்குவாங்க, 300 கீழேயும் போடுவாங்க. அப்போ அது எப்படி என்றதை நான் சொல்கிறேன். சார் இப்போ நான் இந்த கார்ட்டில் வந்து ஒரு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா ஒரு பொருள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ என் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி போகிறேன். உங்களுக்கு இப்போ இந்த அக்கௌண்ட் உள்ளுக்குள்ள போனோடனே இந்த அக்கௌண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போயிடும். நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு மெமரி கார்டு தேவை. அப்போ 16 GB மெமரி கார்டு அப்படின்னு அடித்தா இதில் எக்கச்சக்கமாக வரும். எக்கச்சக்கம் வந்து எத்தனையோ இது வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெமரி கார்டை வாங்கலாம். இப்போ நான் பார்க்குறேன் எது 16 GB தான் தேவை. இந்த 16 GB வந்து விலை குறைவாக 300 ரூபாய்க்குள்ள இருக்கே இதுதான். இப்போ 300 ரூபாய்க்கு மேலேயும் போனாலும் பிரச்சனை இல்லை. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பொருள் வந்து 300 தான் போட்டிருக்கான். ஆனால் இதை நான் பேமெண்ட் கொடுக்க நேரம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். காரணம் என்னென்னா 500 ரூபாய்க்கு கீழே நாங்கள் பொருள் வாங்கினாலே 40 ரூபா ஷிப்பிங் காசு கட்டணும். அதாவது வேறு போட்டுருப்பாங்க. டெலிவரி ஃபீஸு 29, சார்ஜ் வந்து 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை நான் பைன்னு ஒன்று கொடுத்தா உள்ளுக்குள்ளே போகும். இப்போ நான் நினச்சேன்னா இதில் டோட்டல் வந்து 340. இப்போ இதை வந்து பேமெண்ட் கொடுக்கலாம். எனக்கு கண்டினியூ கொடுத்தேன். இதான் இந்த அட்ரஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா இதில் கேட்க என்ன பேமெண்ட் ஆப்ஷன். நான் வந்து முதல்ல கிஃப்ட் கார்டு கொடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்னா சரி 340 ரூபா தானே. முதல்ல என்ன செய்யணும்னா கிஃப்ட் கார்டு தான் முதல்ல கொடுக்கணும். கிஃப்ட் கார்டில் வந்து இப்போ 6000. அப்ளை அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா அந்த 300 ரூபா கட்டின அப்புறம் திருப்பி இங்கே இருக்கேன் செலக்ட் அனதர் பேமெண்ட் மெத்தட் யூஸ் அனதர் கிஃப்ட் கார்டு டு கம்ப்ளீட் ஆர்டர் அமௌண்ட் டு பே 40 ரூபா. இப்போ என்ன சொல்லுதுன்னா இன்னொரு 40 ரூபா கட்டானு உங்கள்கிட்ட இன்னொரு கிஃப்ட் கார்டு இருந்தால் அதை திருப்பி அதே இல்லை புதுசாக இப்போ 2 கிஃப்ட் கார்டு வச்சுருக்கோம்னா 2 மேக்ஸிமம் இதில் 3 கிஃப்ட் கார்டு தான் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 3 தடகம் போடலாம். இப்போ உங்கள்கிட்ட 3 கிஃப்ட் கார்டு தனித்தனியாக இருக்குது. ஒரு இதில் வந்து 300 ரூபா, இன்னொரு 100 ரூபா, இன்னொரு 400 ரூபா பண்ணிட்டுருக்கேன்டா. நீங்கள் ஒரு 1500 பொருள் வாங்குறீங்கடா. நீங்கள் 3 தடவைனா மேக்ஸிமம் அந்த கிஃப்ட் கார்டை போடலாம்.
அதுக்கு பிறகு 3 தடவைக்கு மேலே வந்து கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் வேறு பேமெண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன செய்யுதுன்னா நான் 300 கட்டிட்டேன். கட்டின பிறகு இப்போ இன்னொரு 40 ரூபா கட்டணும் எனக்கு, 340 ரூபா மொத்தமாக. இப்போ நான் என்ன செய்யணும்னா அதுக்கடுத்த டெபிட் கார்டு. இப்போ என்கிட்ட இருக்க டெபிட் கார்டு நெட் பேங்கிங் உங்களுக்கு இருந்தால் நெட் பேங்கிங். இப்போ என்கிட்ட இருக்க டெபிட் கார்டு ஏற்கனவே நான் இந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 00 இப்போ கடைசியாக 3D செக்யூர் கோட் தான் அதை அடிக்கிறது. இப்போ இந்த பேமெண்ட் ஆஃப் order flipkart.com. இப்போ இந்த ஃபுல் ஆர்டர்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்படி தான் பண்ணுறது. இனி அவ்வளோதான். இனி வந்து ஷிப்பிங் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். எனக்கு மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு. அவ்வளோதான். இவ்வளோ தான்.